மறைந்த நெல்லை காங்கிரஸ் மாவட்ட தலைவர் கே ஜெயக்குமாரின் உடலுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். ஜெயக்குமாரின் உடல் உவரி பகுதியில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக தற்போது வைக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது அரசியல் கட்சியினர் அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அந்த வகையில் சபாநாயகர் அப்பாவு உள்ளிட்டோர் மறைந்த கே ஜெயக்குமாரின் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மறைந்த நெல்லை காங்கிரஸ் மாவட்ட தலைவர் கே ஜெயக்குமாரின் உடலுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தற்போது சபாநாயகர் அப்பாவு அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், மறைந்த கே ஜெயக்குமாரின் உடலுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தற்போது சபாநாயகர் அப்பாவு அங்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்கிறார். விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக காணாமல் சென்றதாக அவரது மகன் உவரி காவல் நிலையத்திலிருந்து புகார் மனு அளித்திருந்தார். இந்த நிலையில் நேற்று அவரது இல்லத்தின் அருகே இருக்கக்கூடிய அவரது சொந்த தோட்டத்தில் அவரது உடலானது பாதி எரிந்த நிலையிலிருந்து மீட்கப்பட்டிருந்தது. தற்போது அந்த வழக்கு விசாரணை தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் தலைமையில் 7 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளியை தேர்வு பணியானது தொடங்கியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த காட்சி நமக்கு நேரவே காணலாம். பிரேத பரிசோதனை முடிந்து நெல்லை அரசு மருத்துவமனையிலிருந்து நெல்லையிலிருந்து திசை விலைக்கு சாலை மார்க்கமாக அவரது உடலானது தற்போது அவர் இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இங்கு பொதுமக்கள் அஞ்சலிக்காகவும் குடும்பத்தார் அஞ்சலிக்காகவும் இங்கு சிறிது நேரம் வைக்கப்படும் என்று கூறப்படுகிறது. தற்போது இந்த இறுதி அஞ்சலியில் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தமிழக சபாநாயகர் அப்பாவும் தற்போது வந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் காங்கிரசிலிருந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் மத்திய மாவட்ட காங்கிரசார் மற்றும் கிழக்கு மாவட்ட காங்கிரசார் பல்வேறு அமைப்பினர் தற்போது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வரும் காட்சி நிறைவே காணலாம். இன்னும் சற்று நேரத்தில் அவரது இல்லத்திலிருந்து அவரது உடலானது தனியார் வாகனம் மூலமாக இங்கிருந்து எடுத்து செல்லப்பட்டு திசைநிலை அருகே இருக்கக்கூடிய ஒரு மயானத்தில் அவரது உடலானது இறுதி சடங்கு செய்யப்பட இருக்கிறது. எந்த ஒரு அசம்பாவித சம்பவமும் நிகழாமல் இருப்பதற்காக திருநெல்வேலி தூத்துக்குடியிலிருந்து பல்வேறு போலீசாரும் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் தலைமையிலும் நெல்லை பொறுப்பு டிஐஜியாக இருக்கக்கூடிய மூர்த்தி தலைமையிலிருந்து பல்வேறு போலீசாரும் பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களிலிருந்து காங்கிரசாரும் இந்த திசைநிலை உவரி பதிவு வந்து கொண்டிருப்பதால் ஆங்காங்கே போலீசாரும் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ராஜலட்சுமி, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சரவணன். மறைந்த கே ஜெயக்குமாரின் உடல் உவரி பகுதியில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அவரது உடலுக்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அந்த வகையில் சபாநாயகர் அப்பாவு தற்போது கே ஜெயக்குமாரின் உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மறைந்த நெல்லை காங்கிரஸ் மாவட்ட தலைவர் கே ஜெயக்குமாரின் உடலுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் அவரது உடலானது இறுதிச் சடங்கானது நடைபெற இருக்கிறது. தற்போது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அங்கு அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தற்போது சபாநாயகர் அப்பாவு ஜெயக்குமாரின் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மறைந்த கே ஜெயக்குமாரின் உடலுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மறைந்த நெல்லை மாவட்ட காங்கிரஸ் மாவட்ட தலைவர் கே ஜெயக்குமாரின் உடலுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். அவரது உடலானது அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். சபாநாயகர் அப்பாவு உள்ளிட்டோர் மறைந்த கே ஜெயக்குமாரின் உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் அவரது உடலானது இறுதிச் சடங்கானது நடைபெற இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் ஆனது செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் அளிக்கப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. Yeah.
மறைந்த நெல்லை காங்கிரஸ் மாவட்ட தலைவர் KPK ஜெயக்குமாரின் உடல் உவரி பகுதியில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. தற்போது நம்முடைய விவரங்களை செய்தியாளர் சரவணனிடம் கேட்கலாம். சரவணன், தற்போது ஜெயக்குமாரின் உடல் அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் கட்சித் தலைவர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் வந்து அங்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இறுதிச் சடங்கு எப்போது நடைபெற இருக்கிறது? விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக காணவில்லை என்று அவரது மகன் உவரி காவல் நிலையத்திலிருந்து புகார் மனு அளித்திருந்தார். அந்த புகாரை தொடர்ந்து நெல்லை போலீசார் வந்து அவரை தீவிரமாக தேடி வந்தார்கள். அந்த சூழ்நிலையில் நேற்று காலை வந்து அவரது சொந்த தோட்டத்தில் அவர் ஒரு உடலானது பாதி எரிந்த நிலையில் வந்து கண்டெடுக்கப்பட்டது. உடனடியாக அங்கு தடவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு விசாரணையானது முடிக்கப்பட்டிருக்கிறது. நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் தலைமையில் 7 தனிப்படைகள் அமைத்து இந்த வழக்கு குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த சூழ்நிலையில் நெல்லை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை முடிந்து அவரது உடலானது நெல்லையில் இருந்து திசின் விலைக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நெல்லை உவரி அருகே இருக்கக்கூடிய கரை இருப்பு சுற்று என்ற பகுதியில் அவரது உடலானது அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அவரது உடலுக்கு வந்து பொதுமக்களும் நெல்லை மத்திய மாவட்ட மற்றும் கிழக்கு மாவட்ட காங்கிரசார், திமுகவினர், விடுதலை சிறுத்தை கட்சியினர் மற்றும் அதிமுகவினர் என்று பல்வேறு அரசியல் கட்சி நிர்வாகிகளும் இங்கு வந்து அவருக்கு வந்து இறுதி அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சி நாம் இங்கு காண முடிகிறது. அது மட்டுமில்லாமல் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவும் வந்து நேரில் வந்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் திமுக அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவன் ஆகியோர் வந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே முக்கிய பிரமுகர்கள் வரக்கூடிய காரணத்தினால் இங்கு வந்து பலத்த போலீஸ் பாதுகாப்பானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவரது குடும்பத்தினர் முன்னிலையில் அந்த இறுதி சடங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்பொழுது அந்த ஜபம் முடிந்த பிறகு அங்கிருந்து அவரது உடலானது இங்கு இருக்கக்கூடிய மயானத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு இறுதி அஞ்சலி நடைபெறும். காங்கிரசார் வந்து அதிக அளவில் இங்கு கூடி வரக்கூடிய காரணத்தினால் நெல்லை மாவட்டம் உவரி மற்றும் திசைன் விலை இந்த கரையிருப்பு சுற்று ஆகிய பகுதிகள் முழுவதுமே போலீஸ் கண்காணிப்பில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு விசாரணையை துரிதப்படுத்துவதற்காக 7 தனிப்படைகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது வழக்கு விசாரணை ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அதிக அளவில் காங்கிரசார் மற்றும் திமுகவினர் இங்கு வரக்கூடிய காரணத்தினால் உவரி பகுதியை சுற்றிலும் வந்து பலத்த போலீஸ் பாதுகாப்பானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவரது இல்லத்தில் இருந்து தனியார் வாகனம் மூலமாக உடலானது ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு திசைவெளி அருகே இருக்கக்கூடிய மயானத்தில் வந்து இறுதி அஞ்சலி நடக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இறுதி அஞ்சலி வந்து அவரது மகன்கள் கலந்து கொள்வார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் திமுகவினர் மற்றும் நிர்வாகிகள் அனைவருமே இங்கு குழுமியிருக்கக்கூடிய காட்சியை நம்ம காண முடிகிறது. இந்த வழக்கு விசாரணை வந்து தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதை என்று கூறலாம். ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கிற 7 தனிப்படையினரும் வந்து விசாரணை முடிக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் உவரி பகுதியிலே வந்து நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இங்கு முகாமிட்டு அவரது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் கடந்த ஒரு வார காலமாக அவருக்கு வந்தக்கூடிய தொலைபேசி எண்கள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு வழக்கு விசாரணை முடிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இறுதி அஞ்சலி முடிந்த பிறகு நெல்லை அரசு மருத்துவமனை உடற்கூறு ஆய்விற்கான அந்த சான்றிதழ் வந்து வழங்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. உடற்கூறு ஆய்வுக்கான சான்றிதழ் கிடைத்த பிறகு இறப்பிற்கான காரணம் குறித்த முழு விவரங்கள் தெரிய வரும் என்று ஏற்கனவே நமக்கு நெல்லை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பிரபு நமக்கு அறிவித்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவரது இல்லத்தில் இருந்து இந்த இறுதி அஞ்சலியானது புறப்பட இருக்கிறது. ராஜலட்சுமி. சரவணன், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.